இன்றைக்கி நம்ம ஆயில் புல்லிங் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வாயில் எண்ணெயை வச்சு கொப்பளித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொப்பளித்து துப்புறது அப்படிங்கிறது ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது ஏற்படும் நன்மைகள் பார்த்திங்க அப்படின்னா ஏராளமாக இருக்குது. இந்த ஆயில் புல்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் கூட போதும். எடுத்து வாயில் போட்டு நல்லா கொப்பளித்து துப்புங்க. கொப்பளிங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொப்பளிச்சுக்கிட்டே இருங்க. நல்லா கொப்பளிச்சு அது தண்ணி ஆற வர கொப்பளித்து அப்புறம் துப்பிடுங்க. இது எப்போ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது. அதை காலையில் நீங்கள் பல் விளக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தால் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் பல் விளக்கலாம். இதில் காமனாக நல்லெண்ணெய் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி சில உடம்புக்கு பார்த்திங்கன்னா வாத பித்த கபன்னு சொல்லுவோம். அந்த வாதம் பித்த கபத்தில் ஒரு வாத உடம்புக்காரங்க, பித்த உடம்புக்காரங்க, கப உடம்புக்காரங்க தனியாக இருக்காங்க. இதில் இந்த வாத உடம்புக்காரங்க அப்படிங்கிறவங்க விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது.